ஐபிஎல் 2026ல சிஎஸ்கேயோட போலிங் அட்டாக் எப்படி இருக்க போகுது? பவர் பிளேல யார் நியூ பால் எடுத்தா நல்லா இருக்கோ, நேத்தன் எல்லிஸ் கூட டெத் போலிங் போட போற அந்த ஒரு போலர் யாரா இருப்பாரு? அண்ட் மிடில் ஓவர்ஸ்ல ஜடேஜா இல்லாத குறை யாரை ஸ்பின் போட்டு சமாளிக்க போறாங்க? அண்ட் ஃபைனலா ஃபுல் 20 ஓவர்ஸுக்கு சிஎஸ்கே அவங்களோட போலிங் அட்டாக்கை எப்படி பிரிக்க போறாங்க அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்தலாம். அப்போ இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இப்போ ஸ்ட்ரைட்டாகவே பவர் பிளேயில் யார் போடணும், மிடில் ஓவர்ஸில் யார் போடணும், டெத்தில் யார் போடணும், யாருக்கு இவ்வளோ ஓவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் கைஸ். ஸ்ட்ரைட்டாகவே கைஸ் பவர் பிளேயில் கலீல் அஹ்மத் ஒன் ஆஃப் தி சாய்ஸாக 100% இருப்பார். இவர் கன்ஃபார்மாக ஒன் ஆஃப் தி ஸ்லாட்டில் இருந்தாலும் சில பேர் சொல்கிறாங்க ப்ரோ அவரால் கண்டிப்பாக டெத்தில் போட முடியாது, மிடில் ஓவர்ஸில் போட முடியாது, ஜஸ்ட் இந்த பவர் பிளேக்காக மட்டுமே கலீல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். நம்ம கலீலை வச்சு மட்டும்தான் ஓட்டி ஆகணும். எஸ் பவர் பிளேயில் நல்லா எஃபெக்டிவாக இருக்கார், பட் அதுக்கப்புறமா தான் மெயினான பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இருந்தாலும் கலீல் பவர் பிளே 3 ஓவருமே தள்ளிடுவார். அண்ட் அப்படியே நம்மளுக்கு கலீலை விட்டா வேறு ஆப்ஷன்ஸும் இல்லை. குர்ஜப்னீத் அண்ட் முகேஷ் சௌத்ரியெல்லாம் இருக்கிறாங்க. இந்த முகேஷ் சௌத்ரியெல்லாம் விளையாட வைக்கிறதுக்கு கலீலே விளையாட வச்சு போயிடலாம். எஸ் கண்டிப்பாக பவர் பிளேயில் 1 or 2 விக்கெட்ஸ் டெஃபினட்டாக கலீல் எடுத்து கொடுப்பாரு. ஸோ கலீல் ஒன் ஆஃப் தி ஆப்ஷனாக பவர் பிளே இருப்பார் கைஸ். அதுக்கப்புறமா தான் சிஎஸ்கேக்கு இங்கே ரெண்டு சாய்ஸஸ் கிரியேட் ஆகுது. ஆப்வியஸாக சிஎஸ்கே 3 ஃபாரினர் வச்சு தான் போக போகிறாங்க. இப்போ ஒரு 11 எடுத்து பார்த்தா ஸோ இங்கே ஒரு ஃபாரின் ஸ்லாட்டுமே ஓப்பன் ஆயிருக்கு. எஸ் கைஸ், மேட் ஹென்ரியுமே சிஎஸ்கேல இங்கே விளையாட வைக்க முடியும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த கேலண்டர் இயரில் 3rd ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக வேறு இருக்கிறாரு. ஸோ டெஃபினட்டாக மேட் ஹென்ரியை சிஎஸ்கே இங்கே விளையாட வச்சா பேட்ஸ்மேன்ஸுக்கு அதிர உடலாக கைஸ். ஒரு பக்கம் கலீல், ஒரு பக்கம் மேட் ஹென்ரி, லெஃப்ட் ஆர்ம் பேசர், ரைட் ஆர்ம் பேசர் அப்படின்னு பார்க்கறதுக்கே தரமாக இருக்கு. சிஎஸ்கே நினைச்சா மேட் ஹென்ரி அண்ட் கலீல் அஹ்மத் அப்படின்னு பவர் பிளேல காம்போவாக ரெடி பண்ண முடியும். 6 ஓவர்ஸ் ஆஃப் டெஃபினட் ஓவர்ஸ் இவங்கள போட்டுடுவாங்க. ஓகே, சிஎஸ்கேக்கு இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஈஸியாக 2-3 விக்கெட் பவர் பிளேலே சிஎஸ்கேல கழட்டிட முடியும். பட் இதுக்கப்புறமா தான் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக போகுது. ரவிச்சந்திரன் அஸ்வினும் இல்லை, ரவீந்திர ஜடேஜாவும் இல்லை. சிஎஸ்கேயோட ஸ்பின் அட்டாக் கொஞ்சம் வீக்காக தெரியுது. பட் இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. எஸ் கைஸ், 6th 7th 8th 9th 10th இந்த 4 ஓவர்ஸுமே ஜஸ்ட் ஸ்பின்னை போட்டு சிஎஸ்கே முடிக்கணும். ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நூர் அஹ்மத் அண்ட் பிரசாந்த் வீர் மட்டும்தான் இருக்க போகிறாங்க. 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். ஒரு பக்கம் பிரசாந்த் வீர் ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணால், இன்னொரு பக்கம் நூர் அஹ்மதால் விக்கெட் ஸ்ட்ரைக் பண்ண முடியும். இதே ஃபார்முலாவை சிஎஸ்கே போன வருஷம் ட்ரை பண்ணாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு பக்கம் பிரசாந்த் வீர் ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணுவார், இன்னொரு பக்கம் நூர் அஹ்மத் விக்கெட் எடுத்து கொடுப்பாரு கைஸ். எஸ் கைஸ், 6th 7th 8th 9th 10th இந்த 4 ஓவருமே இவங்க 2 பேர் ஷேர் பண்ணி போகிறாங்க. அண்ட் அந்த 11th ஓவர் நம்ம கலீல் அவருக்கு ஸ்பெல்லை கொடுத்து முடிச்சிடணும். இல்லைப்பா கலீலுக்கு அங்கேயே கட் பண்ணிக்கிறோம், ஸ்பெல் அவ்வளோ முடிச்சிடலாம் அப்படின்னா அங்கே தூபேவை ஃபோர்ஸ்ஃபுல்லாக போட வைக்கணும் கைஸ் சிஎஸ்கே. ஆக்சுவலாக கைஸ் அது சிஎஸ்கேக்கு தான் பெனிஃபிட் ஆக போகுது. பிகாஸ் சிவம் தூபே கிட்ட அந்த ஒரு விக்கெட் டேக்கிங் லக் அப்படின்னு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக சிஎஸ்கே அட்லீஸ்ட் 1 ஓவர் தூபேக்கு கொடுத்து பார்க்கலாம். கலீலுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸோ அங்கே ஒரு பேசரை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா 12th and 14th ஓவர்ஸை பிரசாந்த் வீர்கிட்ட கொடுத்து அவருடைய ஸ்பெல்லை முடிச்ச வைக்கலாம். எஸ் கைஸ், அவரால் இன்னும் கீழே போய் டெத்தெல்லாம் போட முடியாது. பிகாஸ் இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறார் அவருடைய ஐபிஎல் கேரியரை. ஸோ டெஃபினட்டாக அவருக்கு அந்த 14th ஓவருக்கே ஸ்பெல்லை முடிச்சிடணும். அண்ட் 13th ஓவர் ஒரு காலியாக இருக்குது கைஸ், அங்கே நம்ம நேத்தன் எல்லிஸை போட வைக்கலாம். எஸ், இதே ஃபார்முலா தான் சிஎஸ்கே 10 ரனாக்கும் ஃபாலோ பண்ணாங்க. அதை இப்போ நேத்தன் எல்லிஸ் கூட ஃபாலோ பண்ணுவாங்க. 13th ஓவர் டெஃபினட்டாக நேத்தன் எல்லிஸ் இங்கே நம்மளுக்கு 14 ஓவர்ஸுக்குமே கவர் ஆகிடுச்சு கைஸ். இப்போதாகவே சிஎஸ்கேக்கு ஸ்டார்ட் ஆக போது பெரிய பிரச்சனை, டெத் ஓவர்ஸ். எஸ் கைஸ், இங்கே நேத்தன் எல்லிஸ் மட்டும்தான் இருக்கிறாரு. அதை விட்டால் நம்மளுக்கு ஒரு செம்மையான டெத் போலர் அப்படின்னு யாருமே இல்லை. ஸோ இன்னும் 6 ஓவரை சிஎஸ்கே 3 போலர் வச்சு தள்ளணும் கைஸ். இப்போது எஸ் கைஸ், 14th ஓவர் கண்டிப்பாக நூர் அஹ்மத் போட்டுடுவார். அவருக்கு நல்ல டெத் ஓவர்ஸில் போலிங் போடுற எபிலிட்டி இருக்குது கைஸ். ஸோ டெஃபினட்டாக நம்ம நூர் அஹ்மத் கிட்ட அந்த டெத் ஓவர்ஸ்லையுமே நம்பி கொடுக்கலாம். 14th ஓவர் டெஃபினட்டாக நூர் அஹ்மத் போட்டுடுவார். ஸோ இன்னும் லாஸ்ட் 5 ஓவர் இருக்குது கைஸ். இந்த 5 ஓவரில் நம்ம 3 போலர்ஸை யூஸ் பண்ண முடியும். ஒன்று நூர் அஹ்மத், ஒன்று நேத்தன் எல்லிஸ் அண்ட் மேட் ஹென்ரி. இவங்க 3 பேரை வச்சு நம்ம இந்த 5 ஓவரை ஓட்ட முடியும். எஸ், நூர் அஹ்மதுக்கு அப்புறமா நேத்தன் எல்லிஸ் ஒரு ஓவரை போட்டுடுவார். அண்ட் அதுக்கப்புறமா திருப்பியும் நூர் அஹ்மதுக்கு இன்னொரு ஓவர் கொடுத்து அவருடைய ஸ்பெல்லை அங்கேயே முடிச்சிக்கலாம் கைஸ். ஸோ இதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்கே இருக்க போது. 2 ஃபாஸ்ட் பவுலரான மேட் ஹென்ரி அண்ட் நேத்தன் எல்லிஸ். இதுக்கப்புறமா நேத்தன் எல்லிஸ் ஒரு ஓவர் போட்டுடுவார். அதுக்கப்புறமா மேட் ஹென்ரி அண்ட் ஃபைனலாக அந்த 20th ஓவரை நேத்தன் எல்லிஸ் போட்டுடுவார் கைஸ். இது கம்ப்ளீட்டாக சிஎஸ்கேடைய 20 ஓவர்ஸ் ஆஃப் போலிங் அட்டாக் கைஸ். திரும்பியும் சொல்லிக்கிறேன், 1st ஓவர் to 6th ஓவர் கலீல் அஹ்மத் அண்ட் மேட் ஹென்ரி போட்டுடுவாங்க. 6th-லேருந்து 10th ஓவர் நூர் அஹ்மத் அண்ட் பிரசாந்த் வீர் போட்டுடுவாங்க. அண்ட் 11th ஓவர் இதர் கலீல் அஹ்மத் இல்லை அவருக்கு ஸ்பெல் அங்கேயே கட் பண்ணிக்கிறோம் பவர் பிளேல அப்படின்னா சிவம் தூபே. அண்ட் 12th and 14th ஓவர் பிரசாந்த் வீர், அங்கே அவருடைய ஸ்பெல்லுமே முடிஞ்சிடும். அண்ட் அந்த மிடில் இருக்க 13th ஓவர் நேத்தன் எல்லிஸ்.
இதுக்கப்புறமா 2 ஓவர் நூர் அஹ்மத் அண்ட் 3 ஓவர் நேத்தன் எல்லிஸ் அண்ட் 1 ஓவர் மேட் ஹென்ரி கைஸ். இதுதான் சிஎஸ்கேயோட கம்ப்ளீட் 20 ஓவர்ஸான bowling அட்டாக். எஸ் கைஸ், இது ஜஸ்ட் ஒரு பார்ட் 1 தான். இந்த சிஎஸ்கே ஸ்குவாட்லேருந்து நம்ம இன்னும் 2 bowling அட்டாக்கை பண்ண முடியும். அன்ஷுல் கம்போஸ் எல்லாம் இருக்காரு, அவரை போட்டு பண்ண முடியும். அண்ட் அக்கீல் ஹுசேன் வேறு இருக்கார், அவரை கூட போட்டு பண்ண முடியும். உங்களுக்கு இதோட செகண்ட் பார்ட் வேணும் அப்படின்னா பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட்டை சொல்லுங்க கைஸ். டெஃபினட்டாக அதுவுமே நான் சீக்கிரம் எடுத்து வர பார்க்குறேன். அண்ட் எஸ் கைஸ், அன்ஷுல் கம்போஸ் அப்படின்னு சொல்லும் போது ஞாபகம் வருது, செம்மையாக போட்டு கொடுத்தாரு கைஸ் இன்னைக்கான விஜய் ஹசார் டோர்னமெண்ட்டில். அண்ட் கலீல் அஹ்மதும் சும்மா இல்லை, அவருமே விக்கெட்ஸ் எடுத்து கலக்குனாங்க. நம்ம bowling இப்போ பார்க்கும்போது வீக்காக தெரியல, பட் ஐபிஎல் நடக்கும்போது சம்பவம் பண்ண தான் போகிறாங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக நீங்கள் உங்களுடைய சிஎஸ்கேயோட bowling அட்டாக் நான் சொன்ன மாதிரி ஃபுல் 20 ஓவர்ஸுக்குமே யாரை வச்சு போட போகிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க கைஸ். ஆமாம், அந்த பார்ட் 2 வேணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்க கைஸ். இதே அப்படி விட்டோம் கைஸ், ருத்ராஜ் கேக்கோட ஸ்ட்ரைக் ரேட் பற்றி சில பேர் பேசிட்டு இருந்தாங்க. இதுவும் எடுத்துக்கோங்க அப்படின்னு போட்டு பிரிச்சு எடுத்திருக்காரு. 200+ ஸ்ட்ரைக் ரேட். ஓகே கைஸ், இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.